ஜோதிகா மேம் வந்து அவங்க பர்ஃபெக்ட்டான லைஃப் ஸ்டைலை வந்து அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதுதான் அது அவங்க ரிசல்ட்டுக்கு ரீசன் தவிர, இதுக்குன்னே அவங்க ஸ்பெஷலாலாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணவே இல்ல அவங்க. அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாரி நான் பார்த்துக்கிறேன். அவங்க எப்போ பார்த்தாலும் ஃபிட்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையா சொல்றேன். நம்ம ஹார்மோன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணியிருக்கு. 2வது ஃபிட்னஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இது 2மே நியூட்ரலா இருந்ததுன்னா, உங்க ஸ்கின்ல விங்கிள்ஸ் வரவே வராது. ஓகே. ரொம்ப லேட் ஆகும். எப்போ வந்து உங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஹார்மோன்ஸ் நீங்க டேமேஜ் பண்ணுறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. அத டேமேஜ் பண்ணும்போது தான் நீங்க அது மாரி ஆகும். இதே நீங்க ஃபாரின் கண்ட்ரில பாருங்க 50 பிளஸ் இருக்க ஃபிட்னஸ்ல இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில விங்கிள்ஸ் வரவே பார்த்ததே கிடையாது நானு. கண்ல சுருக்கம் இங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 28 ஏஜ்லயே இருக்கு. நீங்க பார்க்குறீங்க. இல்ல இல்லையா? இப்ப எங்க ஏஜ்லயே இவ்வளோ ஏஜ்டா தெரியாங்க. ஏன்னா ஹார்மோன்ஸ பேலன்ஸா வச்சுக்கிறது இல்ல. ஸ்ட்ரெஸ் அதிகமா எடுத்துக்கிறதுனால, அந்த ஹார்மோன் சப்போர்ட் பண்ணதுனால, அது வந்து அதோட தன்மை இழந்துருது. ஆட்டோமேட்டிக்காவே அது எல்டர் ஸ்டேஜ்க்கு போயிருது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்லிட்டேன். ஸோ ஜோதிகா மேம் வந்து இப்போ இந்த பார்க்கும்போது அவங்களோட அவுட்புட் ரிசல்ட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த லைஃப் ஸ்டைல வந்து இன்னும் பெர்ஃபெக்ட்டா சேஞ்ச் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.